டேய், இந்த கடை எப்படி வந்துச்சு? ஏதோ சரியில்லையே. அண்ணே, இந்த கடை திறந்து 2 நாள் ஆச்சுண்ணே. வியாபாரமே சரியா நடக்கலண்ணே. எவனை கேட்டாலும் யூடியூப்ல இருந்து பணம் வருதுன்றான், இன்ஸ்டாகிராம்ல இருந்து பணம் வருதுன்றான். அடச்சே, எனக்கு மட்டும் ஒண்ணுமே கிடைக்கலண்ணே. எது எப்படியோ, செய்யற தொழில ஒரு நேர்மை வேணும். சரி சரி, நீ ரொம்ப பேசுற. வாங்க, கடை திறக்கிற நேரமாச்சு. வெல்கம் டு கிரிகாலன் ஷோ. இன்றைக்கி நான் ப்ளூ லிலி ஃப்ளவர் எடுத்திருக்கேன். பர்ஷியன் ப்ளூ, செரலியன் ப்ளூ அண்ட் ஃப்ளோரசன்ட் பிங்க் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன். இந்த பெட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. ஸோ கலரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. வென் வி வெட் த பேப்பர் கொஞ்சம் வாட்டர் கண்ட்ரோல் கூட தேவைப்படுது. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டா அது இன்னொரு பெட்டலுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அப்புறம் அது கலர் எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். இது பெட்டல் வந்து லார்ஜ் ஏரியாவாக இருந்தால் கொஞ்சம் வாட்டரை கொஞ்சம் ஃப்ரீயாக ஆட் பண்ணி கலர்ஸ் ஃப்ரீயாக ஆட் பண்ணலாம். பட் இது கூட ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது இது பண்ண. பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலர் வரும்போது ஒரு மாதிரி நல்ல டச் இருக்குல்ல, நல்ல ஒரு அட்ராக்ட் பண்ணுது. இந்த ஃப்ளவரோட சென்டர் கூட ஃப்ளோரசன்ட் எல்லோ ப்ளஸ் க்ரீன் டச்சோடு இருந்தது. கலர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பலே பரவாயில்லையே, விற்காத ஓட்ட தக்காளியெல்லாம் சாயம் பூசி விற்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த ஃப்ளவரில் பாருங்கள், சின்ன சின்ன ஃபோல்டிங்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா அந்த ஃபோல்டிங்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடும். அப்புறம் அந்த ஃப்ளவரோட ஷேப் மாறிடும், அதோட டைரெக்ஷன் அண்ட் ஷேப் மாறிடுது. ஸோ அதனால் கொஞ்சம் டார்க் அண்ட் லைட்டை கொஞ்சம் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்லி நல்லா வந்துடும். அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸில் பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் ஒரு லைன் வந்து ஒரு டார்க் அண்ட் டீப் லைன் இருக்குது. இது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இந்த பூ. இந்த சென்டரில் கூட அந்த ஒயிட் ப்ளஸ் ஃப்ளோரசன்ட் எல்லோ மிக்ஸ்டு கலர் தான் அதில் இருக்குது. அப்புறம் அதை டீப்பன் பண்ணணும். மெரூன் லைட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் திஸ் மெரூன் டச் ஆட்ஸ் பியூட்டி டு த ஹோல் ஃப்ளவர். இந்த பட்ஸுக்கு ப்ளூ, ஃப்ளோரசன்ட் எல்லோ, லைட் க்ரீன், டிஞ்ச் ஆஃப் ஃப்ளோரசன்ட் பிங்க் எல்லாமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ரொம்ப ப்ரைட்டாக தெரியுது, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் இந்த பிளான்ட் எப்படி இருக்குது, இதோட ஃப்ளவர் ஃபார்மேஷன், அப்புறம் லீவ்ஸ் எல்லாம் எப்படி அட்டாச் ஆகிருக்கு. இதோட லீவ்ஸ் ஆக்சுவலாக லாங்காக இருக்குது அண்ட் இட் இஸ் அட்டாச் இன் அ டிஃப்ரெண்ட் வே டு த ஸ்டெம். இதையெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி ட்ரா பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த லீவ்ஸ் பண்ணுறதுல. இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருக்குது லீவ்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டச் ஆஃப் கலர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸ்டெம்ஸ்லேயும் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு பிடிச்சது இந்த ஸ்டெம்ஸ், லீவ்ஸ் ஒர்க் பண்ணுறது. இந்த பிக்சரில் நான் என்னோடய ஃபோக்கஸ் கம்ப்ளீட்லி ஆன் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். லீஃப்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் டச் கொடுக்கும்போது we can add any other different colors. இந்த லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபோல்டட் ஃபார்மேஷனில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. அதனால இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எப்போவுமே பெயிண்டிங் பண்ணும்போது அது ரியலைஸ் ஆகுது.
அந்த பண்ணிட்டு இருக்கும்போது தான் நமக்கு அப்போ தோணும், இது ஆட் பண்ணலாம், இது பண்ணலாம், கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு. அப்போ நம்ம அதை ஆட் பண்ணிட்டா அது நல்லா வருது. ஆக்சுவலாக எனக்கு அப்போ தோணுது நான் ஆட் பண்ணுறேன். பிரைட்னஸ் அண்ட் டார்க்கு கொடுக்க ஷேட்ஸ்க்கு ட்ரை பண்ணுறேன். இது நல்லாயிருக்கு ஆக்சுவலி. அது ரொம்ப பிரைட் கலராக இருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். லைட்டாக ஷேட்ஸ் வர இடத்துக்கு ஷேடுக்காக கொஞ்சம் ரெட்டும் எடுத்துக்கிட்டேன். ப்ளூ அண்ட் ரெட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, அப்புறம் மெரூன் கொஞ்சம் டச் கொடுத்து, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ண மாதிரி இருக்குது. அந்த ஜாயின்ட்ஸ் எங்கெங்கே அது அட்டாச் ஆகுது, ஸோ அதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கேன். நான் 3rd சேலஞ்சை நல்லபடியாக முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருக்கும் நிறைய வாரி வாரி வழங்குறீங்க. எனக்கு மட்டும் கொஞ்சமாக லைக்ஸ் போட்டிங்கன்னா எனக்கு பெரிய அவமானமாக இருக்கும். வெளியில் தலை காட்ட முடியாது. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். If you like my channel, please subscribe it and give a thumbs up. I'll meet you on another beautiful flower painting. Until then, it's bye from me. See you. Have a nice day. Thank you for watching. Bye.